பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். அருமையான மனமகிழ்ச்சி நாளிலும் சர்வ வல்லமையுள்ள தேவனை தொழுது கொள்ளும்படியாக அருமையான திருச்சபை பிள்ளைகள் தங்கள் இல்லத்திலே வேத புத்தகத்தோடும் கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் புத்தகத்தோடும் காணிக்கைகளோடும் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனை நேரம் முழுவதும் சர்வ வல்லமையுடைய பாதப்படியிலே அமர்ந்து உன்னத தேவனை நாம் ஆராதிக்கலாம். திருச்சபை சாராதவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை தொழுது கொள்ளும்படி இந்த ஆராதனை இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கும் அந்த மகிமையின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நிறைவான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தந்து தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யோ. சர்வ வல்லமையும் மகிமையும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் அழைக்கிறதப்பா. தகப்பனே, எங்களில் பரிசுத்தம் உண்டாகும்படி ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று சொல்கிற தேவன் தகப்பனே, தேவகுமார் சிலுவையில் எங்களுக்காய் சிந்தின இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி தகப்பனே, இந்த ஆராதனை வெளியிலும் மகிமையின் தேவனே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ தேவனை ஆராதிக்கும்படியாக தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான ஆராதனை நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக, நாம் பாடல் பாடி சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக மகிமையின் தேவ சமூகத்திலே கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 277, கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 277வது பாடல். எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எல்லாரும் இணைந்து இந்த பாடல் புத்தகத்தில் உள்ள பாடலை நாம் பாடலாம். உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். என் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல், காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல், சொந்தமாக ஆசை பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசை பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். வேலை
இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. திருப்பேழை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுகோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாங்கெஞ்சம் ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் பஞ்சமையானாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். கனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். கனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனையா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். என்னை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். என்னை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். என்னை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தனை கொண்டாடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 137வது பாடல் 137வது பாடல். எனக்கொத்தாசை வரும் பர்வத நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். 137வது பாடல். கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பூமியும் படைத்த தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த நன்மைகள் வருமே கண்கள் ஏறெடுப்பே. கடங்கா நன்மைகள் வருமே கண்கள் ஏறெடுப்பே. கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. கொத்தாசை வரும் பர்வதம்
நேராயன் கண்களை ஏறெடுப்பே. இகழ் பெயர்ந்தகன்றிடினோ நிலை மாறி புவியகன்றிடினோ மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ மறிடுமோ கிருபை என்னாளும் எனக்கவரே மறிடுமோ கிருபை என்னாளும் அறுதல் எனக்கவரே. தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. நாளை தள்ளாட விட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் பகல் உறங்காரே. தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தில் நிழலவரே நிவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஆசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான நாளிலும் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக வேத புத்தகத்தை வைத்திருக்கிறீர்கள். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 15வது சங்கீதம். சங்கீதம் 15. பதினைந்தாவது சங்கீதம் நான் வாசிக்கிறேன். எங்களையும் இணைந்து வேத பகுதியை வாசிக்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தையும் பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன்.
கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த அருமையான நாளிலும் தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் செல்ல முடியாவிட்டாலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிறைத்திருக்கிறது. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருப்பீர்களோ அவள் நடுவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின மகிமையின் கர்த்ததாமே நம்மோடு அவர் விழாவுகிறார். இந்த அருமையான காணொளியை காண்கின்ற ஒவ்வொருடைய இல்லத்திலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் விழாவுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பாதப்படிகள் நம் முன்பாக எழுந்தருளி இருக்கிறது. வானமே சிங்காசனம், பூமி எனது பாதஸ்தலம் என்று சொன்னவர் அப்படிமான பரிசுத்தமான பாதஸ்தலத்திலே நாம் கூடியிருக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய பரிசுத்தமான பாதப்படியிலே கூடியிருக்கிறோம். அதுவே கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம். அருமையான பர்வதத்திற்கு நம்மை கொண்டு வந்த சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளும்படியாக கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 276 கன்வென்ஷன் கீதங்கள் பாடல் 276வது பாடலை பாடி சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளப் போகிறோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு வெள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு வெள்ளம் பொங்குதே. பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு வெள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு வெள்ளம் பொங்குதே. சுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஏந்தளித்தே. தேடினதா கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு வெள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு வெள்ளம் பொங்குதே. என்னையா புது கவியா, புதிய கிருபை புது கவியா, புது என்னையா புது பலத்தால், புதிய கிருபை புது கவியா. நீரத்தினிடம் நடத்துகின்றே, நூதன சாலை மேல் சேர்த்திடுவே. நீரத்தினிடம் நடத்துகிறே, நூதன சாலை சேர்த்திடுவே. பாதம் பணிந்து என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு வெள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு வெள்ளம் பொங்குதே. இறுக்கத்திலே உம்மை அழைக்க நெருங்கி உதவி எனக்களித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைக்க நெருங்கி உதவி எனக்களித்தே. திசை கெட்டெங்கு மறைந்திடாமல் தேவீரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கெட்டெங்கு அழைந்திடாமல் தேவீரம் வந்தென் தாங்குகிறேன். பாதம் பணிந்து
என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கொலு தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுவே உமது கொலு தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுவே உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாயடியே படர்ந்திலங்க கனி செடி நிலைத்திருக்கும் கொடியாயடியே படர்ந்திலங்க கிளை நறுக்கே கிளை நறுக்கி கர்த்தரின் காத்தனை சுத்தம் செய்தே கிளை நறுக்கி கிளை பிடுங்கி கர்த்தரின் காத்தனை சுத்தம் செய்தே உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே இசைக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சீரந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே சீரந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமா சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுவே சீக்கிரமா சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே அது பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே உன்னதரான தேவன் ஒரு மகிமையின் தேவன் உன்னதத்தில் இருந்து சர்வ தேவனை அப்படியே அமைதியாக சற்று நேரம்
சிங்காசனத்தின் முன்பதாக தொழுது கொள்ளலாமா? உன்னை தேவன் தாமே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சகலவித ஆசீர்வாதத்தாலும் நம்மை நிரப்புகிற கர்த்தர். அவருடைய கண்கள் நம் மீது இருக்கிறது. கண்மணி போல காத்து வழி நடத்துகிற கர்த்தர். தர்மையான மனமகிழ்ச்சி நாளிலும் மகிமையின் தேவன் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிற கர்த்தருடைய சமூகம். இதோ சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தருடைய சமூகம். தர்மையான மனமகிழ்ச்சி நாளில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறபடியால் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் மகனே என்று சொல்லுகிறார். விசேஷ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் மகளே என்று சொல்லுகிறார். உன்னை தேவன் தாமே அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் தர்மையான மனமகிழ்ச்சி நாளிலும் உண்மையின் தேவனை, மகிமையின் தேவனை, சர்வ வல்லமுள்ள தேவனை தொழில்களில் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும்படி கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார்னு சொன்னபடி சர்வருடைய மகிமையின் பிரசன்னம் ஆசீர்வதிப்பதாக. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்ற சமூகம். பயப்படாதே என்று சொல்கிற கர்த்தருடைய சமூகம். இதோ உன்னை தேவன் தாமே கஷ்டமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துகிற கரமாய், கர்த்தருடைய கரம் அதிசயங்களை காண பண்ணுகிற கரமாய் இருக்கிறது. மகிமையின் தேவனை இன்னொரு சிறிது நேரம் ஆழத்தில் இருந்து அப்படியே அமைதியாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மகாபரிசுத்தம் கிருபையின் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்தினோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகமே எங்களுக்கு போதுமான சமூகமாய், ஆண்டவரே தேவரீ எங்களை வழிநடத்துகிற சமூகமாக இருக்கிறபடியே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், குடும்பமாய் ஒப்பு கொண்டிருக்கிறோம். முன்னே தேவன் மகிமைப்படுவீராக. சகல துதிகான மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். வேத புத்தகத்தை திறந்து இந்த வேத பகுதியை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரனாகிய நாத்தான்வேலும் செபதேயின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால்
படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பரிசுத்த வேத பகுதி வாசித்து முடிந்தது. உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான பரிசுத்த வேத வசனம் யோவான் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். அடுத்த நோடு திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சிஷ்யர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தின் மூலமாக சர்வவல்லமை தேவன் நம்மோடு இடைபடும்படி மகிமையின் தேவனை நாம் நோக்கி பார்க்கலாம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உன்னதரே ஏசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், வசனம் தியானித்து அகமகிழ்வேன், எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. சர்வ வல்லமையும் மகிமை விளங்குகிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே வசனத்தை தியானிக்கும்படியாக கற்றுக் கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவரி தாமே வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறீங்கப்பா. இப்பொழுதும் தேவ வசனங்களை கிரியை செய்யும்படி ஆண்டவரே அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே தகப்பனின் தியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்தாருங்க. ராஜா உன்னத சமூகம் பொறுப்படுத்திக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக அந்த வசனத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. போஜனம் பண்ணும்படியாக அழைக்கிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மனிதனாய் கடந்து வந்தார், மாம்சமாய் கடந்து வந்தார், நம்மை போஷிக்கும்படியாக கடந்து வந்தார், நம்மை வாழ்விக்கும்படியாக கடந்து வந்தார், நமக்கு நித்திய ஜீவன் தரும்படியாக கடந்து வந்தார். அந்த உன்னத தேவனை நாம் இந்த அருமையான நாளிலே ஆராதித்துக் கொண்டிருப்பது கர்த்தர் கொடுத்த, நமக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியமாய் இருக்கிறது. கர்த்தர் பிரசனாவிப்படுவதாக. சின்ன பிள்ளைகளை போஷித்து வழிநடத்துகிற கர்த்தர். கர்த்தர் பிரசனாவிப்படுவதாக. இந்த உலகத்தை அண்ட சராசரங்களையும் படைத்த உன்னதரான தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவன் மனிதனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மனிதனுக்கு ஆகாரத்தை கொடுத்தார் என்று வேத வசனம் தெரிவிக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது 30வது வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே பசுமையான சகல பூண்டுகளையும் கனிகளையும் கனி விருட்சத்தில் உள்ள கனிகளையும் மனிதனுக்கு ஆகாரமாக கொடுத்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஏதேன் தோட்டம் கனி தரும் விருட்சங்களால் நிறைந்திருந்தது. ஏதேன் தோட்டம் ஆதாம் ஏவாளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்கிற நல்ல தோட்டமாக இருந்தது. கர்த்தருடைய ஆகாரத்தை கொடுத்து போஷித்து வழிநடத்துகிற நல்ல தோட்டத்தை ஆண்டவர் தாமே உருவாக்கி கொடுத்திருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அனுதினமும் நம்மை போஷித்து வழிநடத்துகிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நோவா காலத்திலே
பெருவெள்ளம் வழிந்து, பெருவெள்ளம் வந்து, பெரிய ஜலப்பிரளயம் வந்து உலகமெல்லாம் அழிந்தாலும் நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நோவா கர்த்தருடைய கண்களிலே நீதிமானாய் காணப்பட்டபடியினால் அவனும் அந்த குடும்பமும் காப்பாற்றப்பட்டு ஜலமெல்லாம் அடிந்த பின்பு அவன் தாமே வேலை விட்டு வெளியே வந்து கர்த்தரை தொழுது கொண்ட பொழுது, கர்த்ததாமே நடமாடும் ஜீவ சந்துகளையும் உங்களுக்கு ஆகாரமாக தந்தேன் என்று சொல்லி, நான் வெஜிடேரியன் ஃபுட்டை அந்த நாளிலே கர்த்ததாமே மனிதனுக்காய் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றளவும் கர்த்தர் உலகத்தில் உள்ள சகல மாந்தரையும் போஷித்து வருகிறார். கர்த்ததாமே நமது அருமையான ஆக்சிஜனை நாம் சுவாசிக்கும்படியாக நல்ல தண்ணீரை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல நைட்ரஜன் என்ற வாயிலிருந்து நைட்ரைடை தந்து நம்மதாமே போஷிக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், இந்த அருமையான நாளிலும் அவர் தாமே நம்மை போஷிக்கிற தேவன். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர மார்க்கத்திலே போகும்போது பசியோடு கடந்து போகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வானக மன்னாவை தந்தார் என்று சொல்லி யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லி தெரிவிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர் மன்னாவினால் ஜனங்களை திருப்தியாக்கினார். காலைதோறும் அவர்களுக்கு மன்னா காத்திருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அந்த அருமையான பாலைவன இடத்திலும் வனாந்திரத்திலும் கர்த்ததாமே அப்போது அவர்களுக்கு ஜனங்களுக்கு உணவு இல்லை, ஆனாலும் வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுகிற உணவை, சங்கீதம் 78 சங்கீதம் 25 வசனத்திலே தூதர்கள் அப்பத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நித்தமும் அவர் நம்மை போஷித்து வழி நடத்திய கர்த்தர். அந்த உன்னத தேவனைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாளிலும் சகல காரியங்களில் அடைபட்டு இருந்தாலும் இதோ இவ்வளவு நாட்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உலகம் முழுவதும் ஸ்தம்பித்து நிற்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் மனிதனுடைய அக்கிரமங்கள் பூமியிலே வழிகடந்து நிலை கடந்து செல்லும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது. ஆனாலும் தன் பிள்ளைகளை போஷித்து நடத்துகிற கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மகிமைப்படுவதாக. அவர் நியாயாதிபதியாக இருந்தாலும் நீதிபதியாக இருந்தாலும் சர்வ தேவன் தமது கிருபையினாலே தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வரைக்கும் அவர் போஷித்து நம்மை நடத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே தேவன் நம்மை வாழ்நாள் முழுவதும் போஷித்து வழி நடத்துகிற கர்த்தர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் தாமே உணவு அளிக்கிற கர்த்தர். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல எருசலேமில் ஆதரவாக இருக்கிற கர்த்தர் நம்மையும் நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவார். அங்கே அப்போஸ்தலர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் தாமே அவர்கள் விட்டு போய்விட்டார் என்று சொல்லி நினைத்து அறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த அன்பு நாதர் அவர்களுக்கு அறையிலும் தரிசனமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனாலும் அவர்கள் பிழைப்புக்கு என்ன செய்வது என்று சொல்லி, சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று சொல்லி மீண்டுமாக நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று பேதுரு சொன்ன பொழுது நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் அப்போஸ்தலர்கள் கூடியிருந்தவர்கள் எல்லாம் கடந்து சென்றார்கள். இரவெல்லாம் பாடுபட்டார்கள். ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. வெறும் கையாய் வெறும் படகாய் திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். வெறுமையான சூழ்நிலையிலும் தேவனுடைய சமூகம் நம்மை நோக்கி பார்க்கிற தேவ சமூகமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமே எங்கே இருக்கிறார் என்று சொல்லி கடந்து வந்தவர் நம்மை தேடி வந்து நம்மை அரவணைத்துக் கொள்கிற நேசர். இந்த உலகத்திலே மனிதனாய் தேடி வந்தார். மாம்சத்திலே அவர் தாமே வாசமாயிருக்கும்படி நம் கிருபையினாலும் சத்தியத்தினால் அடைந்தவராய் நம்மோடு வாசம் பண்ணும்படி இந்த உலகத்திலே கடந்து வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆம், அதே தேவகுமார் கடற்கரையிலே வெறும் படகாய் வந்து கொண்டு இந்த சீஷர்களை தேடி வந்தார். பசியோடு வந்து கொண்டிருந்தார்கள். பசி வந்த இடத்திலே 10 பறந்து போகும் என்று சொல்லுவார்கள். பசி மயக்கம் அவர்களுக்கு பலகீனத்தை கொண்டு வந்திருந்தது. பசி மயக்கம் வெறுமையை கொண்டு வந்திருக்கும். பசியாக இருக்கும்போது அடுத்த வீட்டுக்கு போய் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு கலக்கம் நிறைந்த இருதயம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். பலகீனம் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இனி எதிர்காலத்துக்குரிய ஒரு கேள்விக்குறி இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த நாளிலும் ஒருவேளை நாமும் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்மை தேடி வருகிறார் அன்பு நேசர் உண்டு. தாராள வழியிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். வாருங்கள் என்று அழைக்கிற கர்த்தர். இதோ நான் இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், எப்படியோ பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி வெறுமையாய் வந்தவர்களை நோக்கி வலதுபுறமாக உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்ன பொழுது நிறைவான அவர்கள் மீன்களை பிடித்தார்கள். நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மை செய்கிற வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அது நம் வாழ்க்கையிலே நன்மையை செய்யும்.
கர்த்தருடைய வார்த்தை தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவான சந்தோஷத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை நம் சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் அமைப்படுவதாக. ஆம், வார்த்தையானவர் நமக்கு அவர் தாமே வார்த்தையினால் போஷிக்கிற கர்த்தர். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வருகையின் தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. ஆம், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவர் வழிநடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. போஷித்து வழிநடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. மறைவான மன்னாவை தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே பெருமகு சபைக்கு எழுதும் பொழுது இதோ வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை திருப்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் ஜெயம் கொள்ளின் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை அருளி செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. அவர் தாமே மறைவான மன்னாவினால் பலப்படுத்துகிற கர்த்தர், தேவனுடைய வார்த்தையினால் பலப்படுத்துகிற கர்த்தர். அவரே வார்த்தையானவர் இந்த உலகத்தை கடந்து வரும் பொழுது தம்மையே உணவாக தம் பிள்ளைகளுக்கு தந்தார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணி எவனோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவான் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் தம்மையே உணவாக நமக்கு தந்திருக்கிறார். நித்திய ஜீவன் உண்டாகும்படியாக தம்மையே உணவாக தம்மையே நமக்காக தந்திருக்கிறார். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னவர். இதோ வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொல்லிய கர்த்தர் இதோ நம்மோடு இருக்கிறார். நம்மை போஷித்து வழிநடத்தும்படியாக இருக்கிறார். எதிர்கால கவலை வேண்டாம். எதிர்காலத்திலே நாம் கருத்து கலக்கம் வேண்டாம். என் தொழில் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி நிற்கிற அன்பு மகனே, இந்த கலக்கத்தை விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அதிசயங்களை காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அற்புதத்தை காணுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் தொழில் காரியத்தில் ஒரு புதிய அற்புதத்தை செய்ய தேவனாய் கர்த்தர் போதுமான தேவனாக இருக்கிறார். உன்னை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், உன்னை கரம் பிடித்து தூக்கி விடுகிற கர்த்தர், கண்மையில் மேல் நடத்துகிற கர்த்தர். ஆம், இந்த அருமையான சீஷர்கள் வலையை வலதுபுறமாக போடு என்று சொல்லும் பொழுது அவர்கள் வேறு விதமாக சிந்திக்கவில்லை. எப்படி நடக்கும் என்று சொல்லவில்லை. இது மீன் பிடிக்கிற நேரம் முடிந்து விட்டது. அதிகாலையில் அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் மீன் பிடிக்கிற நேரத்தில் நேரமெல்லாம் போய்விட்டது. இன்னும் மீன்கள் அகப்படாது என்று சொல்லி நினைக்கவில்லை. அவர் வலதுபுறமாக எப்படி வலது போடுவது? ஆள் கடலிலே போய் மேலாம் நாங்கள் முயற்சித்து விட்டோம், எங்களுக்கு தெரியாததா என்று சொல்லி கேட்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தை என்னதோ அப்படியே செய்யும் பொழுது ஆசீர்வாதம். இதோ வெறும் ஜாடியாக இருந்த ஜாடியிலே தண்ணீரை நிரப்ப சொன்ன பொழுது அப்படியே கீழ்ப்படிந்த போது ருசியுள்ள அவர் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி காணா ஒரு திருமண வீட்டிலே நடந்த அற்புதத்தை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக்கொள் என்று மகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் ஏற்படுவதாக. நமக்காக பைபிள் ஸ்டடி ஆரம்பமாக இருக்கிறது. நீதிமொழிகளை படித்து தேவகுமாரன் வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் பைபிள் ஸ்டடியை நமக்கு தந்திருக்கிறார். அது பைபிள் ஸ்டடி முதல் வகுப்பு ஆரம்பித்திருக்க தொடர்ந்து நீங்களும் இந்த வகுப்பிலே பங்கு பெறுங்கள். தேவ சமூகத்திலே வேண்டிய ஞானத்தை பெற்று தேவ பலத்தை பெற்று தேவகுமாரனுடைய வருகையிலே நாமும் காணப்படும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை கிருபை செய்கிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். விழித்திருங்கள், இதோ வருகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. விழித்திருந்துங்கள், ஜெபியுங்கள் என்று வேதவசனம் அழைக்கிறது. தேவ சமூகத்திலே ஆயத்தப்படும் வேண்டும். இதற்காக ஒரு ஆயத்தம் தேவையாக இருக்கிறது. தேர்வு எழுத வேண்டுமானால் மாணவர்கள் ஆயத்தமாவார்கள். ஒரு திருமண காரியம் என்று சொன்னால் குடும்பத்தினர் அதுக்கு ஆயத்தமாவார்கள். இதுபோல் தேவகுமாரனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாகும்படியாக இந்த பைபிள் ஸ்டடி நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் ஸ்டடியை குறித்தான காரியங்கள் உங்களை வாட்ஸ்அப்பில் வரும். உங்களை அந்த லிங்கை நான் கொடுப்பேன். நீங்கள் அதிலே பங்கு பெற்று வேதத்தை வாசித்து அதில் உள்ள மகிமையை கண்டு சர்வ தேவனை நீங்கள் தொழுது கொள்ளலாம். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று அழைத்த கர்த்தர் இதோ அது ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு அப்படியே படிபணிந்த பொழுது வலை கிளியத்தக்கதாக இந்த நிரம்ப மீன்களை பெற்றுக்கொண்டார்கள். 153 மீன்களை, பெரிய மீன்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஒன்றுமில்லை என்று பசியோடு வந்த அவர்களுக்கு கரையிலே நெருப்பு போடப்பட்டிருந்தது, மீன்கள் வைக்கப்பட்டிருந்தது, அப்பங்கள் வைக்கப்பட்டிருந்தது. வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று அழைக்கிற கர்த்தர். அருமையான நாளிலும் தேவன் தாமே நம்மை அழைக்கிற கர்த்தராக இருக்கிறார். சொந்த போனாயோ ஏதோ பல விதமான காரியங்கள் கொண்டு மனக்குழப்பம் அடைந்திருக்கிறாயோ, அருமையான மகளே, நீ திகைக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று அழைக்கிற கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருக்கிறது. நம்மை தேடி வந்தவர் மீண்டுமாய் வருவார். அவர்தாமே மனவாட்டியான எருசலேமோடு நம்மை இணைத்துக் கொள்வார். ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்திலே நாமும் பங்கு பெறும்படி அந்த உன்னத தேவன் கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அந்த சர்வ தேவனை பற்றிக்கொண்டு மகிமையின் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவார். ஜெபத்திலோ வேத வாசிப்பிலோ நிலைத்திருங்கள். தேவ சமூகம் உங்களை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். நாம் ஜெபம் செய்யலாம்.
சர்வ வல்லமையும் மகிமின் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு சோதரிக்கலாம் ஆண்டவரே. நன்மையான மனமகிழ்ச்சி நாளிலும் இந்த ஆராதனை பந்து ஓடி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர்களிடம் பலப்படுத்தும்படி ஆண்டவரே அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சருடைய சமூக தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உன்னை தேவன் மகிமைப்படுங்கப்பா. ராஜாவின் பிரசனைகளை நடத்தட்டும், பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு இடத்திலும் வீட்டிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். கர்த்தர் நிறைவான கர்த்தாவே பரிசுத்த ராஜா அப்பா தகப்பனை மகிமையினால் கர்த்தர் நிரப்பி நடத்தும்படி, சமாதானத்தினால் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். எந்த குறையும் காணாதபடி கர்த்தருடைய சமூகம் நடத்தும்படி. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது கர்த்தர் சமூகம் தேவன் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம், திருமணத்துக்காக எனது திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனை இந்த நிகழ்ச்சியிலும் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனை பரிசுத்த ராஜாவே சோதரிக்கிறோம் ஐயா. தகப்பனை மகி திருச்சபை சாராத யாராக இருந்தாலும் இந்த ஆராய் பங்கு கொண்டு கர்த்தாவே தேவநாமத்தை மகிமைப்படுத்தும் போது சர்வ வல்லவர் அவங்களை அதிசயங்களை காணப்படும்படி, நிறைவான ஆசீர்வாதங்களை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனை பரிசுத்த ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ராஜா உன்னத சமூகம் தொடர்ந்து எங்களை நடத்தும்படி பரிசுத்தமான பாதப்படிகளை தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். விசேஷமாய் தகப்பனை பிள்ளைகள் எடுத்து வைத்திருக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதித்து ஜெபனை ஆலயம் திறந்த பின்பு அவர்களை படிக்கும் பொழுது சர்வவல்லமை தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நிரப்பும்படி சர்வருடைய அன்பின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனையே பரிசுத்த ராஜா தொடர்ந்து தேவசங்களை நடத்தும்படி பரிசுத்தமான பாடப்படியிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகான மகிமைகளை பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். பிதாவே இதனுடைய ஒப்பற்ற அன்பும் அருமையற்ற இயேசு கிறிஸ்து விசேஷ கிருபையும் சத்தியமும் பரிசுத்த ஆவியானவர் சிநேகியும் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம்மளுடைய போதிக்கிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட என் நேசர் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பகான் மறவாதே. ஆமேன் ஆமேன். தேவன் தாமே நிறைவான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி அவனை நடத்துவாராக. மகிமை தேவ சமூகம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன். God bless you.